இல்ல. சோசியல் மீடியால தமிழ் வளர்க்கலாமே அப்படின்றாரு செல்வகுமார் ஐயா. ஐயா சோசியல் மீடியாவுல எங்களால வளர்க்க முடியல. தமிழ் வளர்க்கணும் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க படுற துன்பம் சாதாரணமா இல்ல. இலங்கையில இங்கிருந்து போய் 3 வருஷம் வேலை பார்த்தேங்க. சரியா கோபிநாத் அண்ணனுக்கு கல்யாணமான வருஷம் 2010. அங்க வேலை பார்த்தப்ப ஒரு வீட்ல சாப்பிட கூப்பிட்டாங்க. அங்க சக்தி எஃப்எம், சக்தி டிவில ஒர்க் பண்ணேன். சந்தோஷமா போனேன். வீட்டு விருந்து. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வீட்ல இருக்கவர் சொல்றாரு, இந்த தம்பி சொன்னேன்ல சக்தி டிவில வேலை பார்க்குறாரு. அப்படியா? இந்த உள்ள பழைய டிவி வேலை செய்யாம இருக்காது சரி பண்ணுவாரான்றாங்க அந்த அம்மா. அதோட விட்டா பரவாயில்ல, என்னை உட்கார வச்சு எல்லா சேனலையும் திட்டுறாங்க. ஏன் தம்பி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எல்லா சீரியலும் இப்படி அழுகுறாங்களே, இதெல்லாம் இது ஒரு 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 நல்ல குடும்பத்துக்கு அழகா. நான் என்னமோ 6 மணிக்கு மேலே உட்காந்து எல்லாரையும் அழ சொன்ன மாதிரி. அப்பா ஒரே ஒரு வரி சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு, தம்பி எங்கள் பொண்ணுக்கு மூத்தவர் இருக்கா பாருங்க, ரொம்ப சுட்டி நல்ல பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்கன்னாரு. நான் சொன்னேன், மாப்பிள்ளை நான் என்ன கல்யாணம் நடத்துகிறேன், யாரை மாதிரி பார்க்கலாம் சார் சொல்லுங்க. இந்த நீயா நானா கோபிநாத் மாதிரி தங்கமான பையனா பாருங்க. நாங்க அப்பதான் தெரிந்தது இந்த சமூகத்தில் பேச்சாளர்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு வருது பாருங்க. அண்ணன் நல்லவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா ஒரு பேச்சாளன் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஆழமா போறார் பாருங்க. அப்போதிலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நொடி எனக்கு தெரிஞ்சது ஆர்ஜே விஜே போதாது. என்னுடைய முழு பேச்சு திறமையை ஒரு வானொலியில ஒரு பண்பலையில போய் பேசினா யாரு கேட்கறது? நான் தொலைக்காட்சியெல்லாம் பேசியிருக்கேன். நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அவங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சுலாம் இருக்கேன். எங்க அப்பா காலையில சண்டே காலையில விஜய் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கரெக்டா நான் பேச வரும்போது சேனலை மாத்திடுவாரு. அவ்வளவுதான். அது போதாமையாக இருந்தது. எனக்கான வெளி ஒரு 2 நிமிஷம் அது பத்தாது. பட்டிமன்றங்களில் பேசுவது போதாமையாக இருந்தது. ஒரு நகைச்சுவையாளனாதான் நம்மளை பார்க்க முடியும். அப்படியானால் என் மனதில் இருக்கும் கருத்துக்களை மிக நேர்த்தியாக நேர்மையாக மக்களிடத்திலே கொண்டு செல்ல ஒரு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவியாக ஒரு சாதாரண ஒரு வீரனுக்கு ஒரு சின்ன மைதானம் போதும். ஆனால் நான் பெரிய ஆளாக ஆசைப்படுகிற, தான் இன்னும் மிகப்பெரிய வீரனாக வர கனவு காணுகிற ஒருவனுக்கு கனவு காண்பர்களுக்கான களமாக இந்த சோசியல் மீடியா, யூடியூபும் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகிற அந்த தொலைக்காட்சிகளின் இரும்பு கதவுகளை எங்களால் திறக்க முடியாத போது இதுதான் எங்களை தாங்கி பிடித்த அணைமடியாக இருந்தது. இன்னைக்கு பிளாக் ஷிப் இருக்கு, புச்சட்னி இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு. இவ்வளவு சேனல்ஸ்லையும் தமிழ் எப்படி வளர்க்கலாம் ஒன்று தான் நான் சொல்லுவேன். இந்த தலைமுறைக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை, பெரியவங்க ஒத்துக்குவாங்க. வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன சார் பண்ணுவோம்? அந்த மருந்து கசக்கும், அதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும், ஒரு இனிப்பை கலந்து கொடுத்துருவோம். எங்கள் வீட்டிலாம் அதை பண்ணுவாங்க. கேசரி வேணுமா? வேணும். மாத்திரையை போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. கேசரின்னு நினச்சி அவ்வளோ மாத்திரையை முழுங்கிருக்கேன். எவ்வளோ மோசமானவங்க பாருங்க, எங்கள் வீட்டில் ஏமாத்திருக்காங்க. ஆனால் அப்படிதான் மருந்து எனக்குள் சென்றது. அதே போல் இந்த தலைமுறைக்கு என்ன பிடிக்கும்? மீம் பிடிக்கும். மீம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு அரசியல்வாதிங்க பாம்பு கூட பயப்படுறது கிடையாது, மீம்னா பயப்படுறாங்க.